மதுரை மாநகரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரிட்டாபட்டி என்ற கிராமம். மேலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட இந்த பகுதியில் 48 கிராமங்கள் உள்ளன. 72 ஏரிகள், 200 நீரூற்றுகள், பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த பாறை கட்டமைப்புகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், 250 பறவை இனங்கள், குடைவரை கோவில்கள் என தனித்துவம் வாய்ந்த பகுதியாக அரிட்டாபட்டி உள்ளது. சுற்றிலும் மலைக்குன்றுகள், சுத்தமான நீரோடைகள் என இயற்கை எழில் கொஞ்சும் இந்த கிராமங்கள் கடந்த சில வாரங்களாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே காரணம், டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தொடர்பான ஏல அறிவிப்பு. கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்ட ஏல அறிவிப்பின்படி மதுரை மேலூர் தாலுகாவில் உள்ள நாயக்கர்பட்டியில் 2015.51 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையும். இந்த ஏலத்தில் வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தேர்வானதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு எதிராகவே மேலூர் பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி மத்திய சுரங்க அமைச்சகம் வெளியிட்ட செய்திக் குறிப்பு தமிழக அரசியலில் விவாதப் பொருளாக மாறியது. அந்த செய்திக் குறிப்பில் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் தொகுதியின் பரப்பளவில் சுமார் 10% 193.215 ஹெக்டேர் பல்லுயிர் பெருக்க தலமாக உள்ளதைப் பற்றி மாநில அரசு தெரிவித்தது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஏல அறிவிப்பு தொடங்கி நவம்பர் மாதம் ஏல முடிவு அறிவிக்கப்படும் வரையில் எந்த எதிர்ப்பையும் மாநில அரசு தெரிவிக்கவில்லை என மத்திய சுரங்க அமைச்சகம் குறிப்பிட்டிருந்தது. அத்துடன் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலத்தை தவிர்த்து பிற பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்கும் வகையில் எல்லைகளை மறு ஆய்வு செய்யுமாறு இந்திய புவியியல் துறைக்கு சுரங்க அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் இந்த திட்டம் வந்தால் மேலூர் தாலுகாவை சுற்றியுள்ள 48 கிராமங்களில் விவசாயம் அடியோடு அழிந்துவிடும் என அப்பகுதி மக்கள் அச்சப்படுகின்றனர். இதனை எதிர்த்து பல்வேறு வகையான போராட்டங்களை மேலூர் தாலுகா மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம், ஒப்பாரி வைக்கும் போராட்டம், கடையடைப்பு என்று பல்வேறு வழிகளிலும் போராட்டம் தொடர்கிறது. ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்யும் வரையில் போராட்டம் தொடரும் என்று விவசாய சங்கங்களும் பல்வேறு வர்த்தக அமைப்புகளும் அறிவித்துள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனவரி 7 மேலூர் தாலுகாவில் முல்லைப்பெரியாறு ஒரு போக பாசன விவசாயிகள் பேரணி நடத்தினர். அரிட்டாபட்டியிலிருந்து மதுரை தமுக்கம் மைதானம் வரையிலான சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணி நடைபெற்றது. இதை நடைபயண பேரணியாக நடத்துவது விவசாய அமைப்புகள் முதலில் முடிவு செய்திருந்தன. ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்ததால் போராட்டக் குழுவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பல இடங்களில் காவல்துறையின் தடுப்பு அரண்களை தாண்டி விவசாயிகளும் பொதுமக்களும் பேரணியாக செல்ல முயற்சித்தனர். இதனை தடுக்க காவல்துறையின் வாகனங்கள் சாலையின் குறுக்கே நிறுத்தப்பட்டன. நடைபயணம் செல்ல அனுமதியில்லை, வாகனங்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என மதுரை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நீண்ட தூர பேரணி என்பதால் போராட்டத்தில் பங்கேற்ற மக்களுக்கு குளிர்பானங்களையும் உணவுப் பொருள்களையும் சில வணிகர் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. அரிட்டாபட்டியைப் போல மேலூர் தாலுகாவில் உள்ள அனைத்து கிராமங்களையும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்துவிட்டால் பாதிப்பு வராது என கூறுகிறார் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் PR பாண்டியன். இப்போ உங்க சப்போர்ட் நம்ம சேனலை விட அரிட்டாபட்டி மக்களுக்கு தேவைப்படுது. எல்லாரும் அரிட்டாபட்டி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.